Hi, வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை வச்ச முறுக்கு. இது நான் ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருக்கும்போது ஒரு பிராண்டு உடுப்பின்ற பிராண்டு சக்லி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பு அரிசி மாவு. இது ஸ்டோர் பாட் ஃப்ளார் தான், இடியாப்ப மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு நிமிஷம் கூட வறுக்கலை. தொட்டால் நமக்கு அந்த வார்ம்த்து தெரியணும், அவ்வளவுதான். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு கூட நான் வறுத்து அரைச்ச உளுத்த மாவு. இது ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, உளுந்த பருப்பு லேசாக நல்லா அரோமா வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ இந்த 2 கப்பு அரிசி மாவுக்கு கூடவே 1/3 கப் நான் உளுந்த மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கேன் சேர்க்கறதுக்கு. அண்ட் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகமும் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, அது நம்ம இஷ்டம் தான், இதுவும் சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு ஃபுல்லாக இது பிடி வரலை. ஸோ நம்ம இன்னொரு கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாம். இன்னொரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிடிக்க வருது. அப்படியே நிற்குது பாருங்கள் அந்த உருண்டை. இதுதான் நமக்கு பட்டர் சேர்க்கறதுக்கான பக்குவம் எவ்வளோ வேணுங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக பாலக்கீரை அண்ட் காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரொம்ப கம்மியாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம முறுக்கு மாவில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிசைங்க. இப்போ மீதிக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாகவே டோவை பிசைஞ்சிக்கோங்க. மூடி வச்சிடலாம், ஸோ தட் இது ட்ரை ஆகாது. ஃபஸ்ட்டு முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸு ஆயில் சூடாக இருக்குது, அந்த பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த பீஸும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி சிங்கிள் ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஷேப் ப்ராப்பராக வரும். இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இது வேகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாக இந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த முறுக்கெல்லாம் திருப்பி விட்டுக்கிறேன்.
ஸோ இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சலசலப்படைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாலக் சக்லி ரெடி ஆகிடுச்சு. உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. சவுண்டு கேட்குதா? நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாலக் சக்லி முறுக்கில் கூட ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி!